ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா. நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மண் சட்டி வாங்குறதுக்காண்டி நான் தேரைக்கால் புதூர் நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. ஒரு பாட்டியும் தாத்தாவும் வந்து வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மண்பானை ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கருப்பு கலர் மண் சட்டி கிடைக்காது. என்கிட்ட வந்து ஒரு கருப்பு கலர் மண் சட்டி இருந்துச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அது உடஞ்சி போச்சு. அது மாற்றணும் வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் வந்து டைமே இல்லை, போகிறதுக்கே கிடைக்கல. அதனால இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே போனதை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, இனிமேல் எப்போ கூட்டிகிட்டு வராங்கன்னே தெரியாது. எனவே இது வந்து ஒரு மாதமாக நான் கூட்டிகிட்டு போக சொல்லி இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் எனக்கு ஒரு பிரியாணி வைக்கிற மாதிரி ஒரு மண் சட்டி, அப்புறம் குழம்பு வைக்கிறது, அப்புறம் தயிர் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டியாக நான் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மூடியுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து இங்கே சுற்றி இருக்க ஏரியாலலாம் வந்து இந்த கருப்பு கலர் மண் சட்டி கிடைக்காது. இது வாங்கணும் அப்படின்னா சுங்காங்கடைக்கு தான் போகணும். ஆனால் இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மண் சட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு வாங்கினேன். நல்லா சூப்பராக சின்னதாக அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து 30 ரூபா, அப்புறம் 40, 60 அந்த மாதிரி தான் ரேட்டு இருந்துச்சு. இதை விட கூடலாம் ரேட்டில் அவங்ககிட்ட இல்லவும் இல்லை, இவ்வளோ தான் டிசைனும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே மண் சட்டி நல்லா அழகாகவே இருந்துச்சு. நான் வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மண் சட்டி வாங்கியிருந்தேன். கீழே இருக்கிற மண் சட்டி தான் பெருசாக வாங்கினேன் பிரியாணி வைக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சட்டியாகவே வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து பழக்கப்படுத்துறதுக்கு போட்டு வைக்கிறம்போது கூட அப்படி தான் தோண்டிகிட்டே இருந்துச்சு. சட்டி தான் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டோமோ, இதை விட சின்னதாக வாங்கியிருக்கலாமா அப்படின்னு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனாலாம் ரேட்டு பார்த்திங்கன்னா 60 ரூபா அப்படின்னு தான் வாங்கினேன். ரொம்பலாம் ஹை ரேட்டாகவும் இல்லை. ஆனால் சில டைம்லாம் வந்து வேறு கடையிலலாம் பார்த்திங்கன்னா எப்படியுமே இது 100 ரூபா கிட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்பாங்க. இது எவ்வளவோ கம்மியாக தான் கேட்டாங்க இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது. அப்புறம் அந்த குழம்பு வைக்கிற சட்டிக்கும் அந்த பிரியாணி சட்டிக்கு மட்டுமே அதுக்கு மூடி வாங்கினேன். இது வந்து ஒலை மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தி சின்ன வயசில் அம்மாலாம் வச்சுருக்கதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். மூடி தட்டில் தான் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு தடுவாங்க. நல்லாயிருக்கும் அதில் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம். அது என்கிட்ட இதுக்கு முன்னால் இன்னொரு மூடி இருந்துச்சு. ஆனால் அதுவுமே உடஞ்சி போச்சு எனக்கு. நான் சீக்கிரமாக வந்து என்னென்னா கண்ணாடி பாத்திரம் கூட அவ்வளோ அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு மண் சட்டி என்னவோ சீக்கிரம் உடஞ்சி போயிடுது. எங்களுமே அடிக்கடி இந்த மண் சட்டி எடுத்து கீழே போட்டுறாங்க. அதனாலே பாதி கீரல் விழுந்துருது எனக்கு. வீட்டு வந்து அன்றைக்கே வந்து பழக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து அதில் வந்து நான் குழம்பு வைக்கிற சட்டியும் அந்த தயிர் சட்டியை வந்து முக்கி வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஊறி இருக்கட்டா அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த பிரியாணி வைக்கிற பாட்டு மட்டும் சும்மா சாதா வெந்நில கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு முந்தின நாளே வந்து ஒரு பக்கெட்டில் நிறைய அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி வடித்து வச்சுருந்தது ஊற்றி அதை ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நான் வந்து ஊற வச்சுருந்த அந்த மண் சட்டி எடுத்து நல்லா சோப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விறகடுப்பு தானே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த சாப்பாடு வச்சு அந்த தணல் மீது கிடக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பானையில் வந்து வச்சுருவாங்க. அது நல்லா அந்த தணல்லே நல்லா கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. நான் வந்து கேஸ் அடுப்பில் தான் வந்து வெந்நி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி வைக்கிறதுக்காண்டி வாங்கின அந்த பாட்டை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதா வந்து தண்ணி மட்டும், ஆனால் வந்து ஏற்கனவே முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் வந்து வெந்நில தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்திருந்தேன். அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலேயும் நான் சமையல் செய்கிறதுக்கு முன்னால் ஒருக்கா காய்ச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக வெந்நியை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா அழகாக சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதே இது நீங்கள் விறகடுப்பில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து வெளியே வந்து சட்டி வந்து கருப்பாகும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மாதிரி எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சமையல் செஞ்சு முடிச்ச அடுப்பில் போட்டுட்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து கஞ்சி தண்ணியுமே அதில் வந்து என்ன செஞ்சுருவாங்க, அதே பானையில் ஊற்றி கொதிக்க வச்சுருவாங்க. மண் சட்டியில் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் கொஞ்சம் நாளாகவே ஆசை. அதனால தான் இந்த மண் சட்டியை வாங்கினதுனால இன்றைக்கி 1 கிலோ போல் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் தான் பண்ணினேன். இங்கே வந்து மளிகை சாதனம் பாக்ஸு வாங்கிட்டு வந்து நான் அதை வந்து பிரித்து கூட ஊற்றவே இல்லை, எண்ணெயுமே ஊற்றலை. ஏன்னா பாட்டில் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஃபில் பண்ணி வச்சேன். மீது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஈவினிங் போல் தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து பிரியாணிக்கு இன்றைக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரெடி பண்ண இந்த பானையை எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சா. அதனால கொஞ்சம் டவுட்டு தான், நம்மளுக்கு வந்து இது குவான்டிட்டி ரொம்ப பெருசாக வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து தேங்காய் எண்ணெயும் அப்புறம் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால். அதனால தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அதில் கொஞ்சமாக வந்து பே லீஃப் சேர்த்துருக்கேன், ஒரு பே லீஃப், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் இது வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன்.
வந்து நல்லா முக்கால்வாசி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நான் வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக மூடி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மசாலாவுக்கு வந்து நான் ஹோல் கரம் மசாலாவை வந்து வறுத்து எடுத்துருக்கேன். இதில் வந்து ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நான் வந்து கசகசாவும் சேர்த்துருக்கேன். அதுவுமே வந்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து இது நல்லா பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை இடித்து எடுத்து கரகரா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாலாம் சேர்த்து காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு கூடவே வந்து நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம், ஒன்றும் இல்லை நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 2யும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துவிடுங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு 2மே சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்த உடனே அந்த வாசனை அப்படியே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சள் பொடியெல்லாம் இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். அப்போ தான் வந்து ரொம்ப கலராலாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஃபுல்லாகவே பிரட்டி விட்டுட்டேன். நல்லா மசாலா வந்து எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கி அதே மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து என்னென்னா அளந்தெல்லாம் தண்ணி சேர்க்க மாட்டேன். எனக்கு அளந்து தண்ணி சேர்த்தாலே வந்து எனக்கு வந்து கரெக்டாக வர மாதிரியே இருக்காது. அதனால் வந்து நான் வந்து என்னென்னா சிக்கனும் ரைஸும் வந்து முங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரின்னு தான் நான் தண்ணி சேர்ப்பேன் எப்போவுமே. அளந்து நான் குக்கரில் அதுக்காண்டி தான் மேக்ஸிமம் வைக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கரெக்டாகவே செட் ஆகாது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து தண்ணி நீங்கள் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துடுங்க. தண்ணி லைட்டாக கொதித்த பிறகு நீங்கள் வந்து அரிசி சேர்த்து அதை மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அழகாக நான் மூடி போட்டு விட்டுட்டேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக நெய். இது வந்து முக்கால்வாசி வெந்துட்டு ரைஸு. இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ வேகாத மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் எனக்கு வந்து தம் போடும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தோசை கல் வச்சு தான் தம் போடுவோம். இதில் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக நிற்க வேறு செய்யும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணால் கொஞ்சம் நேரம் கூட வந்து ஹீட் நிற்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. அந்த மூடியை மாற்றி வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நான் வந்து தம் போட்டுட்டேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பிரித்து பார்க்கும்போது வந்து ரைஸ் அவ்வளோ நல்லா அழகாக ஒத்தையாக சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராகவே இருந்துச்சா. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு பேசாமல் வந்து விறகடுப்பில் வெளியே வச்சே நம்ம பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. எப்போவுமே நம்ம வீட்டில் பண்ணுற சிக்கன் ரெசிபி தான். ஆனால் வந்து மண்பானையில் பண்ணோம் அப்படிங்கிறனாலே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா நைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் வந்து எதுவுமே ஆகாமல் அப்படியே இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இன்னொரு நாள் வந்து வெளியே மண்பானையில் விறகடுப்பில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு டைம் வந்து மண்பானை வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்லலாம் நீங்கள் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியே இருக்கும். சரி, நான் வீடியோ இதோட முடிச்சு விட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.